இங்கேருந்து கேரளா பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். 6 கிலோமீட்டர்ஸ் தான் கேரளா பார்டர். ஓகே. ஏர்போர்ட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 30-35 மினிட்ஸ் இங்கே வந்துடலாம். நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் வந்துடலாம். 25 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். இந்த உக்கடத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்துடலாம். 15 மினிட்ஸில் ஓகே. ஸோ இந்த சரௌண்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 காலேஜஸ் இருக்குது. இந்த ஏரியாவோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்சம் பேர் வந்து இங்கே ஜாபுக்காக வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இந்த மாதிரி தீம்டு கான்செப்டாக இவ்வளோ விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் தான் பண்ணுறோம். ஷுட் பி ப்ரவுட் டு சே அபவுட் இட். கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட் பண்ணி விற்கிற மட்டும் இல்லை, அது ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிற காசு ஒரு 50% வரைக்கும் பேங்க் லோன் அவங்க போய் இப்போ வந்து பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு நாங்களே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளம் தாங்க வந்திருக்கோம். எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவக்கரை. எக்ஸாக்டாக சொல்லணும்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஹைவேல பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியர்பையில் லொக்கேட் ஆயிருக்கு. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா போத் ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் ஃபார்ம் லேண்ட் ரெண்டுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்ச வழியிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். இவங்ககிட்ட என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ். நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா சரி அந்தளவுக்கு கம்யூனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட பண்ணி தராங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சார். ஓகே. உங்கள் பேர் நம்மளோட ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லிடுறீங்களா சார்? என் பேர் வந்து ராஜன் சார். ஓகே. கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஓகேங்க சார். கோயம்புத்தூர் பேஸ்டில் ஒரு 18 இயர்ஸ் அந்த கம்பெனி ரன் 18 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க சார் இதுக்கு முன்னாடி? சார் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே. எல்லா மேஜர் ரோட்ஸ்லையுமே பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி ஃபார்ம் லேண்ட் தீம்டு கான்செப்ட் ஒன்று பண்ணாங்க. ஓகேங்க. சர்வ அக்ரிகல்ச்சர்னு பண்ணியிருந்தோம். சரிங்க. லாஸ்ட் இயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டிநாடு ஃபார்ம்ஸ்னு ஒரு செட்டிநாடு ஃபார்ம்ஸ். ஆமாம், செட்டிநாடு ஃபார்ம்ஸ்னு தான் சொல்லுது. நம்ம சேனலில் அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய வியூஸ் பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்க ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிடுறீங்களா சார்? ஷூராங்க சார். சார் இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளா. ஓகேங்க சார். அந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா கிருஷின்னு ஏன் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கேரளா ஓரியன்ட் ப்ராஜெக்ட். கேரளா ஓரியன்ட் ப்ராஜெக்ட் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீம்டே வந்து கேரளாவோட தீம்டு கான்செப்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாவோட தீம்டு கான்செப்ட். ஓகே. இது 3 விஷயத்தை இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். சரிங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கான்ஃப்ளூவன்ஸ் ஆஃப் மாடர்னிட்டி, ட்ரெடிஷன் அண்ட் ஹெரிட்டேஜ். ஓகே. அதாவது 3 விஷயத்தையும் நாங்கள் விஷுவலைஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஓகே. அப்போ ஒவ்வொரு விஷயமும் எப்படி பண்ணுறோன்னு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு மக்களுக்கு சொல்லிடலாம். மெயின் அதுதானே எங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு நேஷனல் ஹைவே. ஓகே. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நவக்கரை அப்படின்ற ஒரு பிளேஸ். நவக்கரை. ஆமாம். இந்த பர்டிகுலரில் அந்த பிளேஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மாவுத்தம்பதி வில்லேஜ். இந்த ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய ஏன்னா நேஷனல் ஹைவே மேலே நேஷனல் ஹைவே முன்னாடியே இருக்கு. ஆமாம். அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பண்ணியிருக்கோம். ஓகே. இது அக்சஸ்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. இது அக்சஸபிள்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேரளா பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். 6 கிலோமீட்டர்ஸ் தான் கேரளா பார்டர். ஓகே. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 30-35 மினிட்ஸ் இங்கே வந்துடலாம். 35 மினிட்ஸ். நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் வந்துடலாம். 25 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். ஓகே. நீங்கள் இந்த உக்கடம் வழியாக வந்திருப்பீங்க. இந்த உக்கடத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்துடலாம். 15 மினிட்ஸ்ல. ஓகே. ஸோ ரொம்பவே நியர்பையில் தான் இருக்கு. ஆமாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் அந்த உக்கடம் தாண்டி ட்ராவல் பண்ணுறப்ப அந்த ஜேர்னியை கஸ்டமர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க அந்த நேஷனல் ஹைவே மேலே ட்ராவல் பண்ணி வர்றப்ப அதை வந்து ரியலாக கஸ்டமர்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே. அப்புறம் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சரௌண்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 காலேஜஸ் இருக்குது. 20 காலேஜஸ். ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அமிர்தா மாயி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அமிர்தா யூனிவர்சிட்டி இருக்குது. அது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிங்க. ஓகே. பக்கத்துலேயே நேரு காலேஜ் இருக்குது. சரிங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் இங்கே பக்கத்தில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராஜெக்ட் அட்ஜசன்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஒரு 40 ஏக்கர்ஸில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்ஸு நீங்கள் A to B ஜூனியர் குப்பண்ணா
ஓகே. இந்த ஏரியாவோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்சம் பேர் வந்து இங்கே ஜாபுக்காக வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா. ஓகே. நாங்கள் ஏன் இந்த ஏரியா செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸன்ஸ். ஓகே. நீங்கள் இங்கே இந்த வியூ பார்த்துருப்பீங்க, மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, வியூவே நல்லா இருந்துச்சு. அப்படியே அதுவும் நீங்கள் இது எப்படின்னா ஒரு 7 to 8 months பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த கேரளா கிளைமேட் இருக்கும். ஆமாங்க சார், ஆமாம். அந்த ட்ரிஸ்லிங்லாம் இருக்கும், அந்த விண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக. ஏன்னாங்க காரில் வரும்போது அது ஃபீல் பண்ணோம், கிளைமேட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்ல பிளேஸ் செலக்ட் பண்ணி தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்டாக பண்ணாமல் நாங்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டோம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் இந்த மாதிரி தீம்டு கான்செப்டாக இவ்வளோ விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் தான் பண்ணுறோம். ஷுட் பி ப்ரவுட் டு சே அபவுட். ஓகே, கண்டிப்பாக சார். ஆமாம், ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் செட்டிநாடு பண்ணப்போ அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே. நான் சொன்ன மாதிரி இந்த 3 விஷயத்தையும் உள்ள கம்பைன் பண்ணி பண்ணுறோம். கண்டிப்பாக. நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகிறப்பே பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்ச்மேனுக்குன்னு ஒரு கேபின் கேபின் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் இப்போ நம்ம ஆஃபீஸில் இங்கே உட்காந்துருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ஸ்டைலில் தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்பே உள்ள, அதாவது எப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஒவ்வொரு விஷயத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபீல் அவங்களுக்கு நிச்சயம். ஏன்னா கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கான்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளோ மைனூட்டா ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க்கும் மைனூட்டா பண்ணிருக்கீங்க. அந்த விண்டோல இருந்து அந்த கதவு, சின்ன சின்ன நிலவுல இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ எங்க இந்த ஆஃபீஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் வில்லா டெவலப் பண்ணுறோம். மாடர்ன் வில்லா. அது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஆர்கிடெக்சர்ல பண்றோம். பட் அது என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா 4 கட்டு ஆர்கிடெக்சர். சரிங்க. அது என்னன்னா நீங்க அதை கம்ப்ளீட் பண்றப்ப உள்ளே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வருது. உள்ளே ஸ்விம்மிங் பூல் வருது. அப்புறம் நீங்க அந்த உள்ள வந்து ஒரு பூஜை ரூம் வருது. பூஜை ரூம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்டர்ல பூஜை ரூம் இருக்கும், சுத்தி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். நீங்க நடந்து போயிட்டு வரலாம். சூப்பர் சார். அதாவது டிவைன் வர்ஷிப் மாதிரி இருக்கும் வீடே. ஓகே. உள்ள வந்து நீங்க மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி வந்து உங்க முற்றம் கொடுக்குறோம். அது தண்ணி வந்து விழுந்து வெளியே போற மாதிரி. ஓகே. அதெல்லாம் வந்து பார்த்து அதெல்லாம் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 monthல அந்த மாடல் வில்லா முடியும். ஓகே. இந்த கஸ்டமர்ஸ் பார்க்குறப்பயே வந்து அந்த அதோட ஃபீல் கண்டிப்பா. ஆமா. ஏன்னா எல்லாருமே சிட்டிக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியே வந்து ஒரு வீக்கெண்ட்ல வந்து தங்கிட்டு போகும்போது நல்லா இருக்கும் அவங்களுக்கு. வீக்கெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இது பெரிய அக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நியர்பைனால ரெகுலர் ஹோம்ஸே அவங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணுறோம். இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டோ பார் பண்ணுறோம். ஓகே. ரெஸ்டோ பார் கொண்டு வரீங்களா? அது வந்து எல்லாமே ஃபேப்ரிகேஷன் ஒர்க் தாங்க சார். இன்னும் ஒரு 15 days அந்த ரெஸ்டோ பார் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே. அது ரெஸ்டோ பார்னா அதில் நிறைய விஷயத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூபிள் கார்ஸ்லாம் அந்த டிஸ்பிளேக்கு இருக்கும். ஓகே. இந்த வேல்யூபிள் வாட்சஸ்லாம் இருக்கும். ஓகே. அது எப்படின்னா அந்த ரெஸ்டோ பார் அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆகிறப்பே கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு ரெஸ்டோ பார் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த ரெஸ்டோ பார் பண்ணுறோம். அதை நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேங்க சார். அப்போ அந்த கஸ்டமர்ஸ் உள்ளே இருக்கவங்க, வாங்கினவங்க, வாங்க போகிறவங்க எல்லாருமே 100% ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரெஸ்டோ பார் டெவலப் பண்ணுறோம். ஓகே. அதை தாண்டி போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பா ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். நீங்க அந்த வீடியோலயே காட்டலாம். ஸ்பா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்டட் ஸ்விம்மிங் பூல் பண்றோம். ஓகே சார். ஓகே. அதுவும் வந்து ஹீட் ட்ரீட்டட் ஏன் பண்றோம்னா அதுக்கும் நாளைக்கு யாருக்கும் இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. கண்டிப்பா. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபிராக்மெண்ட் பண்ணி விற்கிற மட்டும் இல்லை. அது ப்ராப்பரா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து பேவர் பிளாக் ரோட்ஸ். இந்த 30 ஏக்கர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேவர் பிளாக் ரோட்ஸ். So total square area வந்து 30 acres நம்ம. ஆமா, 30 ஏக்கர்ஸ்ங்க சார். மினிமம் ஃபிராக்மெண்டேஷன் 21 cents. 21 cents. ஓகே. அந்த ஸ்பார்க் அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க கிளப் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் பண்றோம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. அதுவும் ரொம்ப எக்ஸலென்ட்டா வரும். உள்ள வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும், ஜிம் இருக்கும், யோகா சென்டர் இருக்கும். ஓகே. எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது டெவலப் பண்ண போறோம். பட் அது டெவலப் பண்ணி காட்டுறப்ப அதோட வேல்யூ தெரியும். கண்டிப்பாங்க சார். ஓகே. நாங்க என்னன்னாங்க சார், ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா நாட் ஒன்லி சொன்ன மாதிரி நாட் ஒன்லி மணி விச் கம்ஸ் இன். ஆமாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறப்ப நாங்களும் ஷுட் பி 100% ஹாப்பி. கண்டிப்பா. அதே மாதிரி கஸ்டமர்ஸும் என்ன ஃபீல் பண்ணணும், பரவாயில்ல நம்ம போய் இந்த கிரீன் ஸ்டாடி டெவலப்பர்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி அவங்களே வந்து அந்த ஃபீல் பண்ணும். கண்டிப்பா. நமக்குன்னு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, நமக்குன்னு இல்லை, நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்குமே ஒரு நல்ல அசெட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த வேல்யூ
வேல்யூ 100% இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் யார் யாரெல்லாம் வாங்கலாங்க சார்? சார் இதில் என்னென்னா இப்போ பேங்க் லோன்ஸும் டைப் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிற காஸ்ட்டில் ஒரு 50% வரைக்கும் பேங்க் லோன் அவங்க போயிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோயம்புத்தூரில் ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட் வந்து யாரும் பேங்க் லோன் பண்ணது கிடையாது. இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க சார், நாங்கள் எல்லா அப்ரூவல்ஸும் ஆல்ரெடி வாங்கிட்டோம். இப்போ நீங்கள் வந்து வில்லாஸ் பண்ணுறோம், இந்த ரெஸ்டாபார் எல்லாத்துக்குமே அப்ரூவல்ஸ் வாங்கிட்டோம். அப்புறம் நம்ம இது பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைப் பண்ணி அவங்களும் லோன்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். அதனால் சப்போஸ் ஒரு கஸ்டமர் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வாங்குறவங்களே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவங்க தான் வந்து வாங்க போகிறாங்க நிச்சயமாக. ஓகே. அந்த ஹை அண்ட் கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. அவங்களுக்கு இந்த அம்யூனிட்டிஸ் தான் இருக்கப்போ அவங்க அந்த ரியல் வேல்யூ என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கு எனக்கு நெசசிட்டி, நான் வந்து இங்கே ஒரு இடம் வாங்கி இப்போ 21 சென்ட்ஸ் வாங்கி நான் இங்கேயே வீடு கட்டி இருக்கணும்னு நினச்சி வரவங்களுக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல சார் டெமோ ஹவுஸ், ஸோ அதே மாதிரி நம்ம கட்டித்தர முடியுங்களா? ஷூராங்க சார். சார் நம்மகிட்ட இன்னவுஸ் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்காங்க. ஓகே. அவங்க கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. ஓகே. ஸோ ட்ரீம் ஹவுஸ்னு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? சார் ஹார்ட்லி ஒரு 7 to 8 months. 7 to 8 months ஆயிடும். ஓகே. ஸோ இனிஷியலாக நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறேன்? சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் நான் வாங்குற காஸ்ட்டுக்கு 50% லோன் அவைல் பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் லோன் வாங்குறப்பே லேண்ட் ப்ளஸ் பில்டிங்க்கு லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே சார். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. பட் என்னன்னாங்க சார், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணுறப்ப நாங்கள் என்ன டார்கெட் பண்ணுறோம்னா ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்க சார். அந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏர்னிங்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு யாரும் ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போய் ரீச் பண்ணுற அளவுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. நீங்கள் ஐம் ஹாப்பி நீங்கள் இந்த உங்கள் சேனல் மூலிமா ரீச் பண்ணுறதுக்கு ஐம் ஹாப்பி. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்றப்போ அவங்க வர்றப்போ அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அவங்களாலையும் உணர முடியும். அதுக்கு தகுந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்களோட ஃபார்ம் ஹவுஸில் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரெஸ்ட்ரோ பார்லேருந்து நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. உள்ளே இன்டீரியர்லேயே ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வர மாதிரி. ஓகேங்க சார். நம்ம வீடியோ எல்லாமே காமிச்சிருப்போம். இருந்தாலும் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா? அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரீங்க? ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் என்னென்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து என்ஆர்ஐஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக. அவங்களால வந்து டேரெக்டாக இனிஷியலாக வந்து பார்க்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வர சொல்லுவாங்க. ஓகே. அதுக்காக அப்படி வந்து பார்க்கணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு நாங்களே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. அவங்களுக்கு ரியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் போகிற நம்பருக்கு யார் கூப்பிட்றீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு வந்து சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு வெஹிக்கிளும் கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஓகே. ஸோ இது புக்கிங் எல்லாம் எப்படிங்க சார்? புக்கிங் பற்றி சொல்லிடுங்க. இது என்னன்னா இப்போ கஸ்டமர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் இனிஷியலாக 1 lakh அட்வான்ஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அவருக்கு அந்த புக்கிங் நாங்கள் புக்கிங்காக கன்சிடர் பண்ணிடுவோம். ஓகே. இமீடியட்டாக லீகல் புக்ஸ் கொடுத்துருவோங்க சார். லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்க லீகல் வெரிஃபை பண்ணிவிட்டு 100% சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அப்புறம் அடுத்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிங் எடுத்ததுலேருந்து 1 month டைம் கொடுப்போம். ஓகே. அதுக்குள்ளே வந்து அவங்க லீகல் பார்த்துட்டு அவங்க கிளியர் ஆகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிப்ரவரி மந்த் எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ. இப்போ ஒரு லேண்டோட காஸ்ட் ஒரு வேல்யூ வரும், போக போக இன்னும் டெவலப் ஆக இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை இல்லைங்க, அதை நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ நான் என்னன்னா என்னோட லேண்டு காஸ்ட்டுங்க சார், இதில் எனக்கு என்ன சேலபிள் ஏரியா கிடைச்சிருக்கு, இதில் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன டெவலப் பண்ணுறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஃபேவர் பிளாக் ரோட்ஸ் மற்ற இதற்கு என்ன டெவலப் பண்ணுறேன், இந்த அம்யூனிட்டிஸ்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அம்யூனிட்டிஸ்க்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு பிரேக் இவெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் சேல் பண்ணுவோம். கண்டிப்பாக. இப்போ இனிஷியலாக வந்து எனக்கு என்னென்னா நாங்கள் டோட்டலாக இந்த 30 ஏக்கர் இன்வெஸ்ட் பண்ணி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறப்ப எங்களுக்கும் இமீடியட்டாக கொஞ்சம் அமௌண்ட் லிக்விடேட் ஆகும். கண்டிப்பாக. ஆனால் மட்டும்தான் எங்களால் அந்த ப்ராஜெக்ட் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதனால் அந்த ஸ்டேஜில் இருக்கனால இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஓகே சார். ஓகே. நீங்கள் இந்த பிப்ரவரி மந்த்தில் இந்த காஸ்ட் சொல்கிறோம், இன்னொரு 2 months போச்சுன்னா இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி காமிச்சிரும். கண்டிப்பாக. அப்போ வரவங்களுக்கு வேறு எதுவுமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. வந்து பார்த்தாங்கன்னா ஓகே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் செட்டிநாடு ஃபார்ம்ஸ் அப்படி தான் இனிஷியலாக புக்கிங் எடுத்தப்போ சொல்லி பண்ணோம். இன்றைக்கி எல்லா டெவலப்மெண்ட் முடிஞ்சோன்னே இன்றைக்கி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் சோல்ட் அவுட். ஸோ நல்லா ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. ஆமாம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்னா சொன்ன ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம். ஓகே. ஒன்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் பண்ண பின்னாடி கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ். அதனால் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ டெவலப் ஆக இன்னொருத்தோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா ரீசெண்டாக நம்ம செட்டிநாடு ஃபார்ம்ஸ் வீடியோ பண்ணியிருந்தோம், அதோட வீடியோ பார்த்துருப்பீங்க, அது தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க சார். நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, அவங்களோட சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க சார். ஷூராக சார். ஓகே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.